JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய வேத வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். குறள் இப்படியாய் சொல்லுகிறது, மனநலத்தின் ஆகும் மறுமை மற்று அஃதும் இனநலத்தின் ஏமாப்புடைத்து. இதனுடைய விளக்கம் என்னவெனில், ஒருவனுக்கு மனநலத்தால் மறுமை இன்பம் கிடைக்கும், அதுவும் கூட இனநலத்தால் வலிமை பெறும். வேத வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். சிந்தனைக்கு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு மன உறுதியோடு சேவித்து உமக்கு பிரியமாய் வாழ்ந்து பரலோக பாக்கியத்தை வாஞ்சித்து மறுமைக்குரிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.